ஒயின் ஷாப்பை மூணுங்க. என்ன இது வரைக்கும் மூணுங்களா? ஒயின் ஷாப் வச்சுக்கணும். அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுற அத்தனை கம்பெனியுமே டிஸ்டிலரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க தான். அவங்களுடைய ப்ரொடக்ஷன் மட்டும்தான் மார்க்கெட்டிங்க்கு வருது. என்ன தினம் அவங்களுடைய வருமானமே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வர வருமானமே குறைந்தபட்சம் 30,000 கோடியிலேருந்து 40,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு கம்பெனியும் சம்பாதிக்கிறாங்க. இதை நம்ம சொல்லலை. ஏற்கனவே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் சொன்னார். உடனே அவர் போர்ட்ஃபோலியோ மாற்றி விட்டாங்க. இதுதான் நடைமுறை. இன்னொரு 5 வருஷம் இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா இருக்கிறவங்களுக்கு எவனுக்கு ஒரு பிட் இடம் இருக்காது. மொத்தமாக இவனுங்களே கொள்ளை அடிச்சுன்னு போயிடுவானுங்க. என்ன அத்தனையும் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு நாதியே இருக்காது இந்த மக்களுக்கு. முதல்ல இந்த எஜுகேஷனை எஜுகேஷன் ஃப்ரீன்றீங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் வெளியே வரான். அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, படித்தா வேலை கிடைக்கும். இன்னைக்கு படித்தவனுக்கு வேலை எங்கெங்க கிடைக்குது? வேலை வாய்ப்பு மெயின் ஜாப் இல்லைங்க. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. மார்க்கெட் வைஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ சரி, இப்போ படிக்கிறேன்றீங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நான் காமனாக பேசுகிறேன். நான் பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு பாயிண்ட் பண்ணி பேசல. கவர்மெண்ட் ஸ்கூலுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம் நல்லா இருந்துச்சுன்னா ஏன் நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறோம்? புரியுது. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கேஜ் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்கூல் ஏன் தரமாக வைக்க மாட்டேன்றாங்க? இப்போ நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் தான். நாங்கள்லாம் இந்த நிலவு இல்லையா? இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில். ஏன் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் தரமாக இல்லை? ஏன் மக்களை தேடி ப்ரைவேட் ஸ்கூலில் போக வைக்கிறீங்க? முதல்ல அந்த பேஸில் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகும்.